வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். மீன் இன்றைக்கி நான் கண்ணாடி பாறை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், சீரகம் 1 ஸ்பூன், வத்தல், அப்புறம் 2 தக்காளி. இதுக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த வத்தலோட காரம் மட்டும்தான். அதனால் அந்த காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறத ஒன்றுனா சேர்த்துக்கலாம். சீரகம், காஞ்ச மிளகாய், எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்யலாம் வாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் எப்பயும் போல் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் புளி சேர்த்துக்கணும். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைசலுமே நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்காங்க. இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். மீன் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக உடையாமல் திருப்பி மட்டும் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது மீன் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் மீன் வெந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 10 மினிட்ஸ் போதும். ரொம்ப ஈஸியாக இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம். வதக்கி அரைக்கணும் அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சின்ன பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப நீங்களே செய்யணும்னு நினைப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீனை இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிடும்போது கமெண்ட்ஸ் சொல்கிறேன், பாருங்கள். குழம்பு ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்கிறேன். குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.